ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னா ஒகேனக்கல் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ தருமபுரியிலேருந்து ஃபால்ஸ் போகிற வழியும் வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப அழகாகவே இருக்கும். ஏற்காடு போகிறப்போ இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ் மாதிரி தான் வந்து இங்கே வழியும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே தான் நம்ம வந்து பரிசல் போகக்கூடிய அந்த என்ட்ரன்ஸு. இங்கே வந்து எத்தனை பர்சன் வந்து ஒரு பரிசலில் போகலாம், எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுவாங்கங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ பக்கத்துலேயே வந்து டிக்கெட் கவுண்டரில் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே வந்து உள்ளே போயிட்டே இருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபுட்டு வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னாடியே வந்து ஃபிஷ் வந்து எடுத்து கொடுத்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணிட்டு வந்து போயிடலாம். நம்ம குளித்து முடிச்சுட்டு ரிட்டன் வரப்போ நம்ம வந்து அவங்க சமைச்சு வச்சுருப்பாங்க, நம்ம வந்து அப்போ சாப்பிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மிக்ஸி எல்லாம் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஆட்டுக்கல்லே வந்து அந்த மசாலாலாம் சமைச்சி நம்மளுக்கு வந்து தருவாங்க. ஸோ நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நாங்கள் அப்படியே ஃபிஷ்ஷு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பரிசலில் போகிறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐந்தருவி ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து பரிசலில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் வந்து அப்படியே அந்த லைஃப் ஜாக்கெட் எல்லாமே வந்து போட்டுட்டு பரிசலில் வந்து ஏறிட்டுருக்கோம் இப்போது. ஸோ இந்த வியூவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரைக்குமே இந்த வியூ வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து இறங்கி கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போவோம். பரிசல் ஓட்டிகிட்டு வந்த அண்ணாவும் நம்ம கூடயே வந்து பரிசல் தூக்கிட்டு வந்து வருவாங்க. இந்த பக்கம் நம்மளால் அப்படியே ஸ்லோ மோஷனில் ஓடி வர்றாரு. நாங்கள் ஐந்தருவி ஃபால்ஸ் இருக்க இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் வந்த டைமில் தண்ணி ரொம்ப கம்மியாலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டு இருந்தது. வெளியூர்லேருந்தும் நிறைய பேர் வந்து ஃபால்ஸ் பார்க்கறதுக்காகலாம் வந்திருந்தாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் இறங்கி வந்தோன்னா பரிசலில் வந்து நம்மளை அந்த ஃபால்ஸ் கிட்டெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் வந்த டைமில் அவ்வளோ ரஷ்ஷாலாம் இல்லை, ஒரு 4-5 பரிசல் தான் வந்து போயிட்டுருந்தது. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்ததுனால சீக்கிரமாகவே வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ நாங்களும் வந்து அப்படியே பரிசலெல்லாம் ஏறிட்டு ஜாலியாக வந்து கிளம்பிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வந்து கூட்டிகிட்டு போனாங்க ஃபால்ஸ் கிட்டெல்லாம். ஸோ நல்ல ஜாலியாகவே வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒகேனக்கல் மணல்மேடு அப்படின்ற பிளேஸில் வந்து இறக்கி விட்டாங்க கொஞ்சம் வியூவாக பார்க்குறதுக்காக. ஸோ இங்கே வந்து ஒரு 5 to 10 minutes வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா இருந்தது இதுவும் வந்து அந்த வியூ பாயிண்ட், அந்த மவுண்டெயின்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் பார்த்துட்டு வந்து ரிட்டர்ன் பண்ண அப்புறம் நிறைய வந்து கூட்டம் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இத்தனை பரிசலில் வந்து க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் அப்படியே இப்போ நீர்வீழ்ச்சியிலலாம் வந்து குளிச்சுட்டு இங்கே தான் வந்து குளிச்சுட்ருந்தோம். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வந்துவிட்டோம். ஸோ நாங்கள் வந்து முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு போன ஃபிஷ்ஷும் வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருந்தது. மசாலா எல்லாமே வந்து அவங்க உரல்லே ஆட்டுறதுனால டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்தது. ஸோ நாங்கள் அப்படியே வந்து நல்லா வந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு தொங்கு பாலத்துக்கு போனோம். அங்கேருந்து ஒரு வியூவை மட்டும் கவர் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துவிட்டோம்